ஏசாயா அதிகாரம் 34. ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள். ஜனங்களே, கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிருகிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிருகிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ, ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நிலத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டு கடாக்களுடைய குண்டி காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நிலத்தினால் கொளுத்துப்போம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சியோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன்மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜ்யபாரம் பண்ண அதன் மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரமனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சுரிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வள்ளூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். பிரியமானவர்களே, இன்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34, 35 அதிகாரங்களை சிந்திக்க இருக்கிறோம். 34 அதிகாரத்தை முதலாவது நாம் பார்ப்போம். இந்த அதிகாரம் அர்மகதான் யுத்தத்தை பற்றி சொல்கிறது. உலக நாடுகளுக்கு இடையே ஏற்பட போகும் யுத்தம் அது. இந்த அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே ஒரு பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறது. அதாவது, தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்க நடைபெறும் நிகழ்ச்சிகளின் முடிவு பகுதியாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. நியாய தீர்ப்பே இந்த பகுதியின் முக்கிய கருத்தாகும். இந்த வேத பகுதியிலே 6 ஐயோக்களையும் பார்த்தோம். இதிலே ஏசாயா அவர் வாழ்ந்த சூழலை குறித்து பேச துவங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்திலே உள்ள நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் சொல்ல கேட்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவத்தின் காலம் என்றும் அழைக்கிறார். இதனை அடுத்து நாம் இயேசுவின் வருகையை குறித்து பார்த்தோம். இருந்த போதிலும் இன்றைய நாட்களிலே நாம் ராஜாவை அல்ல, இரட்சகரை எதிர்பார்த்திருக்கிறோம். தீத்து 2 அதிகாரம் 13 இப்படி சொல்லுகிறது. கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும்
நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் சபையை உலகத்திலிருந்து எடுத்த பின்னர்தான் மீதி இருந்தவர்கள் பயங்கர மகா உபத்திரவ காலத்திற்குள்ளாக கடந்து போவார்கள். இந்த மகா உபத்திரவ காலம் அர்மகதான் என்ற யுத்தத்தோடு நிறைவுறும். இந்த அதிகாரம் உலக தத்துவத்திற்கு எதிரான ஒன்றாகும். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே இந்த உலகத்தை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அவன் 1000 வருட அரசாட்சியை இந்த உலகத்திலே கொண்டுவர முயற்சி செய்கிறான். அவன் இதற்கு வேறு பெயர்களை வைத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய எண்ணம் இதுதான். 1000 வருட அரசாட்சியை போன்ற சமாதானம், சந்தோஷம் நிறைந்த ஒரு உலகை உருவாக்க அவன் செயல்படுகிறான், பிரயாசப்படுகிறான். அவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முடியும் என்று நம்புகிறான். அவன் பரிணாம வளர்ச்சி என்ற தத்துவத்தை பிடித்துக் கொண்டு நாளுக்கு நாள் முன்னேற்றம் தானாக ஏற்படும் என்றும் நம்புகிறான். எப்பொழுதுமே உயர்வுதான் வரும் என்ற நேர்மறையான எண்ணத்தோடு வாழ்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியிலே நான் மேலும் மேலும் சிறப்பு அடைவேன் என்பதே அவர்களின் உள்ளான எண்ணமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்வெனும் துணியிலே மனிதன் நெய்துவிட்ட தத்துவம்தான் இது. மனிதன் ஒரு சிறந்த வளமான வாழ்க்கைக்கு நேராக நாம் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தையும் ஒரு அருமையான எதிர்காலத்தை பூமிக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. ஆனால் இது மனித முயற்சியினாலே உண்டாகப் போகிற ஒரு காரியம் அல்ல. தேவனுக்கு வெளியிலே இருந்து மனிதன் உருவாக்கிய எல்லாமே தேவனுடைய பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும். மனிதனுடைய எல்லா கிரியைகளும் தேவனுக்கு விரோதமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவை எல்லாமே உறுதியான யுத்தத்திற்குள்ளே வரும். அதுவே அர்மகதான் யுத்தம். மனிதனுடைய பாவம் எல்லாம் இறுதியிலே பாவ மனுஷனுடைய தலையின் மேலேயே குவிக்கப்படும். அவன் இதனை தலைமை தாங்கி தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முயற்சிப்பான். அதுவே மகா உபத்திரவ காலம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ராஜ்யத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த உபத்திரவ காலம் நிறைவு பெறும். இந்த அதிகாரம் முழுவதும் எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறது. இதிலே அசீரியர்களை காணவில்லை. ஒரு வேத வல்லுநர் இவ்வாறு கூறுகிறார், கவனிங்கள். நாம் வரலாற்றினால் சுமந்து வரப்பட்டு இறுதி காலத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறோம் என்றே உணர்கிறோம் என்று சொல்கிறார். அதேபோல இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகங்களின் அதிகாரங்களும் தீர்க்கதரிசியை மேலான படிக்கு அழைத்துச் சென்று 40ஆம் அதிகாரத்திலே இறுதி காலத்திற்குள்ளாக பறந்து செல்ல செய்கிறது. அசீரியாவின் வீழ்ச்சிக்கு பின்னர் மீண்டும் அந்தகாரம் சூழ்ந்து வந்த பொழுது தீர்க்கதரிசி தன்னுடைய காலத்தினை உடைத்தெறிந்துவிட்டு எல்லாவற்றிற்கும் முடிவான ஒரு நிலையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள். ஜனங்களே, கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அங்கே இஸ்ரவேல் மக்கள் மீதான நியாய தீர்ப்பிற்கு சாட்சியாக தேவன் வானத்தையும் பூமியையும் அழைக்கிறதை பார்க்கலாம். தேசங்கள் மீதான இறுதி நியாய தீர்ப்பிற்கு பூமியில் உள்ள தேசங்களையே தேவன் சாட்சியாக அழைக்கிறார். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாருங்கள். சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இந்த நியாய தீர்ப்பை பற்றி சொல்வதற்கு கர்த்தர் பயன்படுத்தும் வார்த்தைகளை பார்த்தீர்களா? கடுங்கோபம், உக்கிரம், சங்காரம், கொலை. மிகவும் பயங்கரமான வார்த்தைகள் இல்லையா? அது இந்த நியாய தீர்ப்பின் கடுமையை விளக்குகிறதற்காக இவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு முழு உலகத்திற்கும் உரியது. அதே வேளையிலே மிகவும் கடுமையானது. இதை நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் மட்டுமல்ல, பூமிக்கு மிகவும் வேதனையான காலம். நமது இயேசு கிறிஸ்து இதை உபத்திரவ காலம் என்றும், உலக வரலாற்றிலே இதற்கு இணையான நிகழ்ச்சி ஒன்றும் இருப்பதுமில்லை என்றும் கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே கூறப்படும் முத்திரை,
எக்காளம், கலசம் போன்றவைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இந்த உலகம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. பாவியான மனுஷனுக்கு இந்த உலகத்திலே நல்ல நாள் வரப்போவதில்லை. நியாய தீர்ப்பே வரும். நம்முடைய நாகரீகங்களை பார்ப்போம் என்றால் இன்னும் நாம் பார்க்கின்ற எல்லாமே நம்முடைய சர்வ வல்லவருடைய நியாய தீர்ப்புக்குள்ளேயே கடந்து செல்கிறது. ஏசாயா 34 அதிகாரம் 3 வசனத்திற்கு வாருங்கள். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றமெடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். வேதத்திலே இது மிகவும் பயங்கரமான வெறுப்பூட்டுகின்ற பகுதியாக நமக்கு காணப்படலாம். இதைவிட மோசமான ஒன்றை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது கூறிய வார்த்தைகளும் இதை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் பூமி மீது வருகிற நியாய தீர்ப்பை குறித்து திட்டவட்டமாய் காரியங்களை கூறுகிறது. அதுவும் இதே காரியத்தை நிரூபிக்கிறதா இருக்கிறது. அநேக மக்கள் இந்த காரியத்தை குறித்து சந்தேகப்படுகிறார்கள். இது எப்படி நடக்கும்? இது எல்லாம் நடக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறார்கள். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நாம் சொல்லலாம். ஒருமுறை வளைகுடா பகுதியிலே மிக பெரிய புயல் ஒன்று வந்து தாக்கியது. அப்படி அது தாக்கும் முன்னதாகவே அந்த பகுதியிலே உள்ள புயலின் தாக்குதலை குறித்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. இந்த எச்சரிப்பை எல்லாம் கேட்ட பிறகும் மக்கள் இந்த தாக்குதல் ஒன்றும் பெரிதாக இருக்காது என்று கூறிக்கொண்டே அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனால் திடீரென்று மிக பெரிய புயல் வீசியது. எல்லாரும் அந்த பகுதியிலே மரித்து போனார்கள். அதிகமான காட்டு பகுதிகளும் அழிக்கப்பட்டு விட்டது. பல ஆண்டுகளான பிறகும் அந்த பகுதியிலே மக்களே குடியேறவில்லை. ஆம் அருமையானவர்களே, அவர்கள் அந்த புயல் எச்சரிக்கையை குறித்து அசட்டை செய்தார்கள். எனவே அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். இதே போலத்தான் உலக மக்கள், ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து இன்று அசட்டை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்றும் வரப்போகிறதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னது போல நியாய தீர்ப்பு வரும் என்றால் அது நிச்சயமாக வரும். அதிலே எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை. ஆனால் நானும் நீங்களும் இந்த நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அவரை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அனுதினமும் அவரோடு நமக்கு ஒரு நல்ல உறவு உண்டா? அவருடைய வார்த்தை மூலமாய் அன்றன்று அவர் பேசும் காரியங்களை குறித்து நாம் அக்கறை எடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிறோமா என்பதுதான் கேள்வி. தொடர்ந்து பாருங்கள். ஏசாயா 34 அதிகாரம் 4 வசனம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளைப் போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சைச் செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். உதிர்ந்து விழும் இலையை நீங்கள் மீண்டும் அதே மரக்கிளையிலே ஒட்ட வைக்க முயற்சித்திருப்பீர்கள் என்றால் தோல்வியையே தழுவுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது எப்படி உறுதியானதோ அதே போலத்தான் அவருடைய நியாய தீர்ப்பும் வருவது உறுதி. அதை வரவிடாதபடி தடுக்க உங்களாலும் முடியாது, யாராலும் முடியாது. ஆனால் உங்களால் ஒன்றை செய்ய முடியும். இதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கு இயேசு கிறிஸ்துவே புகலிடமாக இருக்கிறார். பூமியிலே வீசும் காற்றுக்கு அவர் ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது நியாய தீர்ப்பு நின்று நீங்கள் தப்புவிக்கப்பட்டு உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீர்கள். தொடர்ந்து பாருங்கள். ஏசாயா 34 அதிகாரம் 5 வசனம். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். வானங்களிலே என் பட்டயம் வெறி கொண்டது என்று வாசிக்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் பட்டயத்தை எடுத்தோமானால் மக்களை பழிவாங்குவதற்காக எடுப்போம் இல்லையா? ஆனால் கர்த்தர் பட்டயத்தை எடுத்தால் நியாயத்திற்காகவும் நீதிக்காகவும் எடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. அவர் எடுக்கும் அந்த பட்டயத்தினாலே அவர் பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார்.
இந்த வசனத்திலே ஏதோம் என்று சொல்லப்படுவது ஏசாவை குறிக்கிறது. ஏசா மாம்சத்தை அர்த்தப்படுத்துகிறது. தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் எதிராக கலகம் பண்ணுகிற எல்லாரையும் ஏசா குறிக்கிறவனாயிருக்கிறான். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஏதோமை நியாயம் தீர்க்கப் போகிறார். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு எதிரானவர்கள். அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, நியாயமான காரியங்களுக்கு அவர்கள் எதிரானவர்களாயிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏசாயா 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். கர்த்தர் பழி வாங்கும் நாளாம். நாம் இதை குறித்து ஏசாயா 63ஆம் அதிகாரத்திலேயும் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்களிலே பார்க்க போகிறோம். நாம் இந்த நாளை வரவிடாதபடி தடுக்க ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வாறு நீர் வீழ்ச்சியிலே தண்ணீர் விழுவதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாதோ, அதே போல கர்த்தருடைய நாளும் நம்மீது வருவதை யாரும் தடுக்கவே முடியாது. இந்த பூமியில் உள்ளவைகளெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வாறு செய்ய வேண்டுமானால் தீமையையும் தேவனுக்கு எதிரான மனிதர்களையும் அவர் கீழ்ப்படுத்த வேண்டும். அநேகர் இன்று தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஆனால் இது கர்த்தருடைய உலகம். இங்கே அவர்கள் எங்கே செல்ல முடியும்? எந்த பக்கமும் போக முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு தப்பிக்க ஒரு இடமும் இல்லை. அது நரகம்தான். நீங்கள் நரகத்தை குறித்து பலதரப்பட்ட கருத்துடையவர்களாக இருக்கலாம். ஆனால் சந்தேகம் இன்றி நாம் பார்க்கிற தீயை விட பன்மடங்கு அது கேடானது, கொடூரமானது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மாறாதது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் வானிலை அறிக்கையை கேட்டும் சும்மா இருக்கக்கூடாது. ஆபத்திலிருந்து தப்பிக்கும் வழியை நாம் பார்க்க வேண்டும். வரும் நியாய தீர்ப்பிற்கு எப்படி நாம் தப்ப முடியும்? இயேசு என் பாவத்திற்கான பரிகாரத்தையும் செய்து முடித்து விட்டார் என்னும் உண்மையை நீங்கள் மனதார நம்புங்கள். அவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழ அவரது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையையே நாடுங்கள். உங்கள் சொந்த முயற்சியினாலே அப்படிப்பட்டதொரு பரிசுத்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது என்பதையும் நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். இது மட்டுமே நம்மை நித்திய அழிவிலிருந்து காப்பாற்றும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிப தம்பி, தங்கையே, காலத்தை கடத்த வேண்டாம். ஆண்டவர் எந்த பாவத்தை குறித்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதை பரிபூர்ணமாய் அவருடைய பாதத்திலே அறிக்கை செய்து அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு வெற்றி வாழ்க்கைக்குள்ளே கடந்து வாருங்கள். இதுவே அனுக்கிற காலம், இதுவே இரட்சணிய நாள்.